ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உலகின் பல நாடுகள் ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்தை உருவாக்க முயன்று வந்துட்டு இருக்காங்க. ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்துல ரஷ்யா முன்னிலையில இருக்காங்க. ரஷ்யாவிற்கு அடுத்து சீனா ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்துல வளர்ந்து வர்றாங்க. சமீபத்துல சீனா ஒரு ஹைப்பர்சானிக் வெஹிக்கிளை சோதனை செய்ததா செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இந்த சோதனைக்கு பிறகு இந்தியா தன்னோட ஹைப்பர்சானிக் மிசைல் புரோகிராம்ஸ் விரைவுபடுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்துல DRDO ஒரு ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை உருவாக்கி வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா எதற்காக இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை உருவாக்குறாங்க, இந்தியா ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்துல எந்த நிலையில இருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. இந்தியாவுடைய ஹைப்பர்சானிக் மிசைல் புரோகிராம் 2010 வருடமே ஸ்டார்ட் செய்யப்பட்டது. இந்த புரோகிராமின் மூலம் ஒரு ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளை உருவாக்குனாங்க. இந்த டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளை 2019 வருடம் வெற்றிகரமா சோதனை பண்ணாங்க. இந்த சோதனை ஒரிசா மாநிலம் சந்திப்பூர்ல இருக்கக்கூடிய அப்துல் கலாம் ஐலண்ட்ல வச்சு நடத்தப்பட்டது. இந்த சோதனையின் போது DRDO உருவாக்கிய ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் ஒரு அக்னி 1 மிசைலோடு இணைக்கப்பட்டு ஏவப்பட்டது. அக்னி மிசைல் 30 கிலோமீட்டர் உயரத்தை அடைந்ததும் மிசைல்ல இருந்து ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் ஏவப்பட்டது. இந்த சோதனையின் போது இந்தியா உருவாக்கிய ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் இயக்கப்பட்டு வெற்றிகரமா சோதிக்கப்பட்டது. ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளை HSTDV அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. இந்த HSTDV சோதனையின் போது மார்க் 6 அப்படிங்கிற வேகத்துல தொடர்ந்து 20 செகண்ட் டிராவல் பண்ணிருக்கு. அதாவது HSTDV 7350 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல டிராவல் ஆயிருக்கு. இந்த சோதனைக்கு பிறகு 2020 HSTDV சோதிக்கப்பட்டது. இந்த சோதனையையும் DRDO வெற்றிகரமா நடத்தியிருக்காங்க. இந்தியாவுடைய ஹைப்பர்சானிக் தொழில்நுட்ப டெவலப்மெண்ட்ல இந்த HSTDV சோதனை ஒரு முக்கியமான மைல்கல்லா பார்க்கப்படுது. HSTDV அப்படிங்கிறது ஹைப்பர்சானிக் வெஹிக்கிளோட ஸ்கேல் டவுன் மாடல். இந்தியா நடத்திய 2 HSTDV சோதனையின் போது அந்த வெஹிக்கிளோட ஏரோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் ஹைப்பர்சானிக் மிசைல்களுக்காக இந்தியா உருவாக்கி இருக்க ஸ்கிராம்ஜெட் இன்ஜினோட செயல்பாடுகள், அக்னி மிசைல்ல இருந்து HSTDV பிரியும் விதம் மற்றும் ஹைப்பர்சானிக் மிசைல்கள்ல பயன்படுத்துவதற்காக DRDO உருவாக்கிய தெர்மோஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல்களின் செயல்பாடு போன்றவை சோதிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா இந்தியா ஒரு ஹைப்பர்சானிக் வெஹிக்கிளை உருவாக்குறதுல ஒரு மிகப்பெரிய அடியை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ சமீபத்துல DRDO சீனாவின் ஹைப்பர்சானிக் வெஹிக்கிள் சோதனைக்கு பிறகு தன்னோட ஹைப்பர்சானிக் மிசைல் புரோகிராம விரைவுபடுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்துல DRDO வெளியிட்ட ஒரு டெண்டர்ல ஹைப்பர்சானிக் விண்ட் டனல் மாடல் உருவாக்குவது குறித்து சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அந்த டெண்டரின் மூலம் என்ன தெரிய வருது அப்படின்னா, DRDO ஒரு ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை உருவாக்கி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. DRDO உருவாக்கி வரும் ஹைப்பர்சானிக் மிசைல் சீனா உருவாக்கி இருக்க DF-17 ஹைப்பர்சானிக் மிசைல் போன்றே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சீனா DF-17 ஹைப்பர்சானிக் மிசைல DF-16B அப்படிங்கிற ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலையும் DF-ZF ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளையும் இணைத்து உருவாக்கி இருக்காங்க. அதாவது சீனா ஒரு நார்மல் வார்ஹெட் இல்லனா MIRV வார்ஹெட்டுக்கு பதிலா ஒரு DF-ZF அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை பயன்படுத்தி இருக்காங்க. இதன் மூலமா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் பாலிஸ்டிக் மிசைல் அந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை சுமந்து செல்லும். குறிப்பிட்ட உயரத்தை எட்டுனதும் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் மிசைல்ல இருந்து பிரிந்து இலக்கை சென்று தாக்கும். இதுதான் சீனாவுடைய DF-17 ஹைப்பர்சானிக் மிசைல்ல பயன்படுத்தி இருக்க தொழில்நுட்பம். DF-ZF ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் குறைவான உயரத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும். இதன் மூலமா மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் இந்த மிசைலை இன்டர்செப்ட் செய்வது மிகவும் கடினமா இருக்கும். MIRV வார்ஹெட்களை விட ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை கொண்டு தடுப்பது மிகவும் கடினமான விஷயம். DRDO தன்னோட ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை லான்ச்
செய்வதற்கு சமீபத்தில் உருவாக்கிய அக்னி பிரைம் மிசைல பயன்படுத்த போறதா சொல்லப்படுது. இந்தியா உருவாக்கிய அக்னி பிரைம் மிசைலோட வார்ஹெட் நம்ம க்ளோஸா பார்த்தோம் அப்படின்னா அந்த வார்ஹெட் ஒரு கோனிக்கல் ஷேப்ல இருக்கும். அந்த வார்ஹெட்டை சுத்தி 4 ஆக்சுவேட்டட் ஃபின்ஸ் இருக்கும். இது எதை குறிக்கு அப்படின்னா ஒரு ஹைப்பர்சானிக் கிளைட் பாடியோட ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சரை குறிக்குது. அதாவது அக்னி பிரைம் மிசைல இந்தியா உருவாக்கிய நோக்கம் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள லான்ச் செய்வதற்காக இந்த மிசைல உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அக்னி பிரைம் மிசைல் 700 முதல் 1200 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட அக்னி 1 மிசைல் மற்றும் 2000 முதல் 3500 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட அக்னி 2 மிசைல ரீப்ளேஸ் செய்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அக்னி பிரைம் மிசைல அக்னி 5 மிசைல்களோடு இணைத்து பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அக்னி பிரைம் மிசைல் அக்னி 3 மிசைலை விட 50% எடை குறைவா இருக்கு. அக்னி பிரைம் மிசைல்ல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு ஒரு புதிய கைடன்ஸ் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து அக்னி பிரைம் மிசைல்கள்ல பயன்படுத்துவதற்காக ஒரு புதிய இன்ஜின் டெவலப் செய்யப்பட்டிருக்கு. அக்னி பிரைம் மிசைல் எடை குறைவா இருப்பதற்கான காரணம் பல அதிநவீன தொழில்நுட்பம் இந்த மிசைல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமா இந்த மிசைலோட பவரும் தாக்கும் திறனும் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கு. அக்னி பிரைம் மிசைல்ல அக்னி 4 மற்றும் அக்னி 5 மிசைல்களை உருவாக்குறதுக்கு டெவலப் செய்யப்பட்ட தொழில்நுட்பங்கள் பெரும் அளவுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. பல புதிய தொழில்நுட்பங்களை இந்த மிசைல்ல இணைத்ததன் மூலம் இந்தியா ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல உருவாக்கி இருக்காங்க. இந்த மிசைல் ஒரு 2 ஸ்டேஜ் கொண்ட கேனஸ்டர் சாலிட் ப்ரொபல்ஷன் பாலிஸ்டிக் மிசைல். அக்னி பிரைம் மிசைல்ல மிசைலை இலக்கை நோக்கி வழிநடத்துவதற்கு 2 விதமான நேவிகேஷன் மற்றும் கைடிங் சிஸ்டங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அக்னி பிரைம் மிசைல்னால 1000 கிலோகிராம் எடை கொண்ட வார்ஹெட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால 1000 முதல் 2000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிகவும் துல்லியமா தாக்க முடியும். அக்னி பிரைம் மிசைல பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் கூட தடுக்க முடியாது. அக்னி பிரைம் மிசைல உருவாக்குறதுக்கு அதிகமா காம்போசிட் மெட்டீரியல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமா இந்த மிசைலோட ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி மிகவும் அதிகமா இருக்கு. இந்த மிசைல் ஒரு கேனஸ்டர் லான்ச் மிசைல் அப்படிங்கறதுனால மிசைல உருவாக்கி ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளோடு இணைத்து நீண்ட நாட்கள் ஸ்டோர் செய்து வைக்க முடியும். ஒரு யுத்த நேரத்துல அதிவிரைவா இந்த மிசைல எல்லைக்கு நகர்த்தி லான்ச் செய்ய முடியும். அக்னி பிரைம் மிசைல் கேனஸ்டர் லான்ச் மிசைலா இருக்கிறதுனால இந்தியாவுடைய எந்த ஒரு பகுதிக்கும் ரோட் மற்றும் ரயில் மூலமா கொண்டு சென்று லான்ச் செய்ய முடியும். அக்னி பிரைம் மிசைல் ஒரு கேரியர் கில்லர் மிசைல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா இந்த மிசைல எதற்கு உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா எதிரிகளோட விமானம் தாங்கி போர்க்கப்பல் மற்றும் ஸ்டெல்த் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலை தாக்கி அழிப்பதற்காக உருவாக்கி இருக்காங்க. அக்னி பிரைம் மிசைல் மூலமா நகரும் இலக்குகளை கூட மிக துல்லியமா தாக்க முடியும். அக்னி பிரைம் மிசைல்ல பயன்படுத்தக்கூடிய ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் சீனாவுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல் மற்றும் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை தாக்கி அழிப்பதற்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்டிருக்கு. ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள அக்னி பிரைம் மிசைலோடு இணைத்து ஒரு கேரியர் கில்லர் மிசைல இந்தியா உருவாக்குறதன் மூலம் சீனாவுடைய போர்க்கப்பல்களை இந்திய பெருங்கடல் பகுதியில நுழைய விடாமல் தடுக்க முடியும். அப்படி மீறி நுழைந்தால் இந்தியாவுடைய ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் அந்த கப்பலை தாக்கி அழிக்கும். அக்னி பிரைம் மிசைல்ல இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை இணைப்பதன் மூலம் 2000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்க மார்க் 6 அப்படிங்கிற வேகத்துல சென்று தாக்க முடியும். இந்தியா வெற்றிகரமா இந்த மிசைல டெவலப் செஞ்சாங்க அப்படின்னா சீன கடற்படைக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்தியாவுடைய ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் மூலமா சீனாவுடைய ஏர்கிராஃப்ட் கேரியர்கள் மற்றும் டைப் 055 டெஸ்ட்ராயர் ரக கப்பல்களை இந்திய எல்லைக்குள் நெருங்க விடாமல் தொலை தூரத்திலே தாக்கி அழிக்க முடியும். இதுதான் இந்தியா ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்க
மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.